ஹலோ வியூவர்ஸ், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான டாப்பிக்கை பற்றி தெரிஞ்சுக்க இந்த காமன் மேன் எடிட்டோரியல் சேனலுக்கு வந்திருக்கிறவங்கள வரவேற்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்ட் 1 ஆஃப் டீஃப்ராக்மெண்டேஷனோட கண்டினியூஷன். அந்த பார்ட்டில் நம்ம ஃப்ராக்மெண்டேஷன்னா என்ன, டீஃப்ராக்மெண்டேஷன்னா என்ன, எதுக்காக இந்த டீஃப்ராக்மெண்டேஷன் பண்ணுறோம், எஸ்எஸ்டி ஃப்ளாஷ் டிரைவ்ஸை ஏன் டீஃப்ராக்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நிறைய தியரிட்டிக்கலாக பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு மேலே டைட்டில் கார்டில் வீடியோவோட லிங்கை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி டிஸ்கை டீஃப்ராக்மெண்ட் பண்ணுறதுன்னு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ வழக்கம் போல் என்னோட சிஸ்டமை ஸ்பீட் பண்ணுறதுக்காக நான் எந்த விதமான தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸையும் யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயே ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா டிஎஃப்ஆர்ஏஜின்னு அடிக்கிறேன். ஸோ இதை டைப் பண்ணும்போது நமக்கு அதுக்குள்ளே இன்ஸ்டால் ஆகிருக்கிற டிஃப்ராக்மெண்ட் அண்ட் ஆப்டிமைஸ் டிரைவ் அப்படிங்கிற ஆப் வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் சிஸ்டமில் எத்தனை ட்ரைவாக நீங்கள் அந்த ஹார்ட் டிஸ்க்கை பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை ட்ரைவ்ஸுமே லிஸ்ட் ஆகும். ஸோ லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா ட்ரைவ்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அதோட மீடியா டைப் ஹார்ட் டிஸ்க் ட்ரைவாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் எஸ்எஸ்டி அங்கிறது வந்து ஒரு ஃப்ளாஷ் ட்ரைவ். அதை ஏன் ஃபார்மேட் பண்ணக்கூடாது, ஐ மீன் டீஃப்ராக்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இங்கே வந்து என்னோட எல்லா மீடியா டைப்புமே ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ். ஸோ இதை வந்து நான் டீஃப்ராக்மெண்ட் பண்ணலாம். இங்கே இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே 0% ஃப்ராக்மெண்டன்ட் இருக்கும். அதுக்கு என்ன ரீசன் நான் சொல்கிறேன். இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா சேஞ்ச் செட்டிங்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நான் வீக்லி பேசிஸில் ரன் பண்ணுற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணுற மாதிரி நான் ஸ்கெடியூல் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் மேனுவலாக எதுவுமே பண்ண போகிறதில்ல. வீக்லி பேசிஸில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ணும். இது வீக்லி தான் இந்த ஃப்ரீக்வன்சி செட் பண்ணுமானா இல்லை, நமக்கு டெய்லி கூட பண்ணிக்கலாம், மந்த்லி கூட பண்ணிக்கலாம். உங்களோட சிஸ்டமை நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ, எவ்வளோ டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஃப்ரீக்வன்சியை இங்கே செட் பண்ணிக்கங்க. ஸோ இதை நான் வீக்லி செட் பண்ணியிருக்கிறதுனால தான் இது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகி என்னோட எல்லா டிஸ்கையும் அது டீஃப்ராக்மெண்ட் பண்ணி வச்சிருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான ஆப்ஷன் என்ன அப்படின்னா எல்லா டிரைவுமே கம்பல்சரியாக இது டீஃப்ராக்மெண்ட் பண்ணுமானா இல்லை, நீங்கள் என்னென்ன டிரைவை சூஸ் பண்ணுறீங்களோ அதை மட்டும்தான் பண்ணும். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் எந்தெந்த டிரைவை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணுமோ அதை வந்து பண்ணிக்கலாம். பட் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா எல்லா டிரைவுமே நீங்கள் டீஃப்ராக்மெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இ டிரைவில் வீடியோஸ் இருக்கும், எஃப் டிரைவில் ஃபோட்டோஸ் இருக்கும், எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ரெண்டர் ஆகணும் அப்படின்னா இந்த எல்லா டிரைவையும் பார்ட்டிஷன் பண்ணுறது தான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதை நான் வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கிறதுனால தான் 0% ஃப்ராக்மெண்ட்னு சொல்லி வருது. ஸோ இது ஆல்ரெடி டீஃப்ராக்மெண்ட் பண்ணி தான் இருக்குது. பட் இந்த டெமோக்காக நான் இது எப்படி பண்ணுறதுங்கிறத மட்டும் சொல்ல போகிறேன். கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று அனலைஸ், இன்னொன்று ஆப்டிமைஸ். இந்த அனலைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டிரைவை கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இதை கிளிக் பண்ணிவிட்டு அனலைஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து உண்மையிலுமே டீஃப்ராக்மெண்ட் பண்ண வேண்டிய டிஸ்கா இல்லையா அப்படிங்கிறதோட ஸ்டேட்டஸை உங்களுக்கு எடுத்து சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு 0% ஃப்ராக்மெண்டட் ஓகேன்னு வந்துருச்சு. ஸோ இந்த டிஸ்க் வந்து ஆல்ரெடி டீஃப்ராக்மெண்ட் பண்ணதுனால இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ இந்த ஆப்டிமைஸ் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா இந்த அனலைஸும் பண்ணி அனலைஸ் சப்போஸ் டீஃப்ராக்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ரிசல்ட்டை கொண்டு வந்துச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி உங்கள் டிஸ்கை இதை ஆட்டோமேட்டிக்காகவே ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இ டிரைவை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஆப்டிமைஸ்னு கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க சடனாக அது போயிடுச்சு. முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு அனலைசிஸ் நடந்திருக்கும், ரெண்டாவது வந்து உங்களுக்கு டீஃப்ராக்மெண்டேஷன் நடந்திருக்கும். திரும்ப வருதான்னு தெரியல, திரும்ப ஒரு தடவை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அனலைஸ்ட், பாஸ், அப்புறமேட்டு 0% ஃப்ராக்மெண்டட் அப்படின்னு சொல்லி நமக்கு 3 ஸ்டேட்டஸாக மாறும். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா எல்லா டிரைவுமே உங்களுக்கு டீஃப்ராக்மெண்ட் ஆகி உங்களோட சிஸ்டம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த சேனலை விசிட் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான டாப்பிக்கை தெரிஞ்சுக்கிட்டீங்க. தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங். ஆல்சோ கண்டிப்பாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் படிக்கணும்னா என்னோட பிளாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்சோ இந்த சேனலோட ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு குயிக் அண்ட் அப்டேட்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.